இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்றது. உலக தலைவர்கள், முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் பங்கேற்றனர். கடந்த வெள்ளியன்று மாநாட்டு அரங்கிற்குள் புகுந்த இளைஞர் காங்கிரசார் சிலர் ரகளையில் ஈடுபட்டனர். அணிந்திருந்த டி ஷர்ட்டை கழற்றி கையில் ஏந்தி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த டி ஷர்ட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரது படங்கள் அச்சிடப்பட்டிருந்தது. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்தும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதால் மாநாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரசின் இந்த செயலுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். காங்கிரஸை கண்டித்து நாடு முழுவதிலும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசின் தேசிய செயலாளர் கிருஷ்ணஹரி, பீகார் மாநில செயலாளர் குந்தன் யாதவ், உத்தரப்பிரதேச இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அஜய்குமார், இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரசிம்ம யாதவ் ஆகியோரை டெல்லி போலீசார் உடனடியாக கைது செய்தனர். நேற்று மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப்பை டெல்லி போலீசார் நேற்றிரவு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். திலக்மார்க் போலீஸ் நிலையத்தில் 15 மணி நேர விசாரணைக்கு பிறகு இன்று காலை அவரை போலீசார் கைது செய்தனர். டில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசாரின் போராட்டத்திற்கு மூளையாக உதய்பானு இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போராட்டக்காரர்களுக்கு நிதி அளித்து போராட்டம் நடக்க முக்கிய காரணமாக உதய்பானு இருந்துள்ளார். விசாரணைக்கு ஒத்துழைக்காத காரணத்தால் கைது செய்து காவலில் எடுத்துள்ளோம் என போலீசார் கூறினர். உதய்பானு கைது செய்யப்பட்டதற்கு இளைஞர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது அராஜகம் என்றும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்றும் இளைஞர் காங்கிரஸ் எக்ஸ் தள பக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. உதய்பானு கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதய்பானு மற்றும் பிற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது சர்வாதிகார போக்கு மற்றும் கோழைத்தனத்திற்கு சான்றாகும். தேச நலனுக்காக பிரதமருக்கு எதிராக அச்சமின்றி குரல் எழுப்பிய இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்களை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர்களுக்கு காங்கிரஸ் எப்போதும் துணை நிற்கும் என்று ராகுல் கூறியுள்ளார். உதய்பானு கைதை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடலாம் என கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.